ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கிறது உங்களுக்கு தம்ப்லைன் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம நவராத்திரியோட 2ஆம் நாள் ஸ்பெஷல் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவான விளக்கங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம வீடியோக்குள்ளார போகலாங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். நவராத்திரி என்பது 9 இரவுகளில் அம்பிகையை நம் வழிபட்டு கொண்டாடும் நாட்களை தான் நம்ம நவராத்திரின்னு சொல்கிறோம். அந்த நவராத்திரியோட 2ஆம் நாள் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்களா? நவராத்திரி 9 விதமான இரவுகளின் அம்பிகையை 9 விதமான ஆற்றல்களின் வடிவங்களாக வீட்டிற்கு அழைப்பது தான் நவராத்திரி. நவராத்திரியின் 9 நாட்களில் அம்பிகையை மனமுருகி வேண்டி வழிபடுதல், நாம் வேண்டும் வரங்களை அம்பிகை தந்து அருள் செய்வாள் என்பது நம்பிக்கை. நவராத்திரியின் 2ஆம் நாள் என்பது வாழ்வில் இருக்கும் தடைகளை போக்கிக் கொள்ள உடல் ஆரோக்கியம், உள்ளத்தின் நம்பிக்கை, தைரியம் ஆகியவற்றை தரும் நாளாகும். இந்த நாளுக்கு ஒரு சிறப்பு உண்டு. 2ஆம் நாளில் அம்பிகை எப்படி வழிபட வேண்டும், என்ன நைவேத்தியம் படைக்க வேண்டும், அம்பிகையின் எந்த வடிவத்தை வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாங்களா? வாங்க நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். நவராத்திரியின் 2ஆம் நாள் என்பது அம்பிகை அசுரனை வதம் செய்வதற்காக கடுமையாக தவத்தை மேற்கொண்ட நாளாக கருதப்படுகிறது. இது சும்மா சாதாரணமாக 1 நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் வரை அம்பிகை உணவு எதுவும் சாப்பிடாம கடுமையாக தவங்கள் இருந்ததாக நம்ம தமிழ் புராணங்கள் நிறைய சொல்லுறாங்க. இந்த சமயத்தில் தான் அம்பிகை தனக்குள்ள சிவனின் சக்தியையும் இணைச்சிருக்க வேண்டும் என்றும் நம்புகிறாங்க. சிவபெருமானே தனக்கு கணவனாக வர வேண்டுங்கிறோம் என்றும் வேண்டி இருக்க வேண்டும். இந்த மாதிரி பல வித சக்தி வாய்ந்த வரங்களை பெற்றிருக்க வேண்டும்னு நிறைய நம்பிக்கை கொள்கிறாங்க. இந்த 2ஆம் நாளில் பாருங்கள், நவராத்திரியின் 2ஆம் நாளுக்கு எவ்வளோ சக்தி வாய்ந்தது என்பதை நீங்களே கண்கூடா பார்க்குறீங்க. இந்த ஆண்டு நவராத்திரியின் 2ஆம் நாள் அக்டோபர் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. இந்த நாளுக்கு மற்றொரு முக்கியமான சிறப்பு உண்டு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா? இந்த ஆண்டு வரலட்சுமி நோன்பு அன்று நோன்பு வைத்து தாலிச்சரடு மாற்றிக்கொள்ள முடியாமல் போனவங்க, அதே போல் ஆடி பெருக்கன்று தாலிச்சரடு மாற்றிக்கொள்ள முடியாமல் போனவர்கள் இந்த நாளில் வரலட்சுமி நோன்புக்கு பிறகு கடைபிடிப்பது போல் நோன்பு கடைபிடித்து தாலிச்சரடு மாற்றிக்கொள்ளலாம். நவராத்திரியின் மற்றொரு வெள்ளிக்கிழமை அக்டோபர் 11ஆம் தேதி வருகிறது. ஆனால் அந்த நாளில் சரஸ்வதி பூஜை வருவதால் அன்று நோன்பு கடைபிடிப்பது கடினமாக இருக்கும் என்பதால் அக்டோபர் 4ஆம் தேதி தாலிச்சரடு மாற்றிக்கொள்ளலாம். நவராத்திரியின் 2ஆம் நாள் அம்பிகையை எப்படி வழிபட வேண்டும் தெரியுங்களா? அம்பிகையை கிரியா சக்தியாக நம்ம மனதில் நிறுத்தி வழிபட வேண்டும். அப்போது கிரியாசக்தினா என்ன? கிரியாசக்தி என்பது படைப்பின் ஆற்றலாகும். முருகப்பெருமானுடன் இருக்கும் வள்ளி அம்மை இச்சா சக்தியின் வடிவமாகவும், தெய்வானை அம்மை கிரியா சக்தி ஆகவும், ஞான சக்தி முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேலாகவும் சொல்லப்படுகிறது. இச்சாசக்தினா அப்போ என்ன? இச்சாசக்தி ஆசைகளை குறிப்பதாகும். நமக்கு இருக்கும் ஆசைகளை இச்சாசக்தின்னு சொல்லுவோம். கிரியாசக்தி என்பது நமக்கு எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் அந்த ஆசைகளை அடைவதற்கான வழிகளை உருவாக்கி அதற்காக உழைக்கும் ஆற்றலை தரக்கூடிய சக்தி தான் கிரியாசக்தி. நம்முடைய ஆசைகளை அடைவதற்கான தடைகளை நீக்கி வல்லமை பெறுவதற்காக பெறணும்னு நினச்சோம்னா கிரியாசக்தியை வழிபட வேண்டும். 2ஆம் நாள் நம்
வேண்டும் தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன். கோலம் கட்டம் வைக்கும் கோலம், மலர் முல்லை, இலை மருவு, நெய்வேத்திய புளி சாதம், சுண்டல் வேர்க்கடலை, பழம் மாம்பழம், நிறம் மஞ்சள், ராகம் கல்யாணி, துர்க்கையின் வடிவம் பிரம்மச்சாரிணி, நிறம் பச்சை, பழங்கள் பல வகைகள், வாழைப்பழம், நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல். சொல்ல வேண்டிய மந்திரம் ராஜராஜேஸ்வரி அஷ்டகம், அபிராமி அந்தாதி, துர்காஷ்டமம். இவைகளை சொல்லி 2ஆம் நாள் நம் அம்பிகையை வழிபட்டோம் என்றால் நம் ஆசைப்படும் அனைத்தும் அம்பிகை நமக்கு வரமாக அருள்வாள் என்பது ஐதீகம். இப்படியாக 2ஆம் நாள் பூஜை நிறைவடைகிறது. இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்ட் 2 வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். அதில் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் 2ஆம் நாள் நவராத்திரி பூஜை எப்படி நடந்தது என்பது அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். நாளை நம் 3ஆம் நாள் பூஜையை பார்க்கலாங்களா?